ஹாய் உறவுகளே, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோ பாப்பா அவங்கள பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு புது வீடியோ நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிற அப்டேட்டோ கிடையாது. சரிங்களா? ஒருத்தவங்க தேவையில்லாமல் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்காங்க, தேவையில்லாத கமெண்ட் போட்டிருக்காங்க. என் லைஃப்பை பற்றி என்ன தெரியும்? கனகம் இருந்துச்சு, ஆனால் கனகான்னு நினைக்கிறேன். என்னை பற்றி என்ன தெரியும்? என்னை பற்றி, என் லைஃப்பை பற்றியோ என்னை பற்றியோ என்ன தெரியும்? என் லைஃப்பை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஓ லைஃப் கரெக்டாக இருக்கான்னு பாரு. சரியா? அடுத்தவங்க லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்க, முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி என்ன நிலைமையில் இருக்காங்க, எதனால் இப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தேவையில்லாமல் சும்மா வந்தோம், அவங்க வீடியோ போட்டிருக்காங்களா அப்படி வயிறு எரியிறது, இவெல்லாம் வீடியோ போடுறாளே அப்படின்னு வயிறு எரிஞ்சிட்டு அப்படி ஏதாவது ஒன்று திட்டணுமே, ஏதாவது ஒரு கமெண்ட் போடணுமேன்னு பேசுகிறது. நீ இதில் கமெண்ட் போட்டேல என்னோடய லைவில், நீ லைவில் கமெண்ட் போடாமல் நீ உன்னோட ஐடியில் ஒரு வீடியோ போடுவோம், ஃபேஸ் காட்டி பார்க்கலாம். தைரியமான நீ பொம்பளை தான், எனக்கு தெரிஞ்சு நீ பொண்ணாக தான் இருப்ப. உன்னோட நேம் பார்த்தோன்னே நீ யாருன்றது லைட்டாக ஒரு 50% கெஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீயான்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்ண ஆளாக தான் இருப்பேன்னு ஐ திங்க் எனக்கு தோணுது. சப்போஸ் நான் கெஸ் பண்ண ஆளாக இல்லாமல் கூட நீ இருக்கலாம். ஓகேவா? ஆனால் என்ன நல்லா தெரிஞ்ச எவனோ தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியுது. ஒருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிலமையில இருந்தாங்க, என்ன நிலமையில இருக்காங்க, இப்போ அவங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்குது எல்லாமே தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணணும். என்னை பற்றி என்ன தெரியும்? நீ பாட்டு கமெண்டில் அடிச்சு விட்ற மூஞ்சியாக காட்டி வீடியோ போடு. நீ நல்லவேன்னா உன்னோட ஃபேஸ் காட்டி ஒரு 2 மினிட்ஸ் கூட வேணாம், ஒரு 1 மினிட்ஸ் வீடியோ போடேன் பார்க்கலாம். நான் தைரியமாக உன்னை பற்றி பேசுகிறேன்ல, உன்னை பற்றி தைரியமாக நான் பேசி வீடியோ போடுறேன். எனக்கு அந்த கமெண்ட் பார்த்தப்ப நான் என்ன கமெண்ட்டுன்னு சொல்ல விரும்பலை, ஆனால் சீக்கிரம் நான் சொல்கிறேன். நான் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. எனக்கு அந்த கமெண்ட் பார்த்தப்ப வேறு மாதிரிலாம் எனக்கு கோவம். அப்போ நான் வீடியோ போட்டிருந்தா நான் வேறு மாதிரி பேசியிருப்பேன். வேண்டாம், ஏன்னா என்னையும் என்னோட குழந்தைகளையும் என் ஃபேமிலியையும் பிடிச்சி நிறையா பேர் என்னோடய வீடியோஸ் லைக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கையெல்லாம் உடைக்க வேணாம். நம்ம ரொம்ப ஒரு மாதிரி பேசணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்றனால, ஒரே ரீசன்னால் மட்டும்தான் நான் இப்போ கொஞ்சம் டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒரு கேடான்னு போட்டிருந்தேன். அது என்ன ஃபாலோ பண்ணுறாங்களே என்ன பிடிச்சி. சரியா? என்ன பிடிச்சி என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்னோட ஃபாலோவர்ஸு என்ன பிடிச்சி என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. என்னோட குழந்தையும் என்னையும் பிடிச்சி என்னோட வீடியோஸு பார்க்குறாங்க. நீ ஏன் இவ்வளோ வைத்தறிச்சல் படுற? உனக்கு தெம்பு இருந்தால் நீயும் ஒரு சேனல் ஆரம்பி, நீயும் லைவ் போடு, நீயும் வீடியோ போடு. யார் ஒன்று வேணான்னுது? உன் குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குது, உன் குடும்பத்துக்குள்ள என்னென்ன நடக்குது அதை ஃபஸ்ட்டு பாருன்றேன். எதுக்கு அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ நீ என்னோடய லைவ் எதுக்கு பார்த்த? இப்போ முன்னாடி அப்படி இருந்தாலே கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு தானே வந்தேன். எதுக்கு நீ பார்க்க வர்ற? வைத்தறிச்சல்ல தானே? நீயும் வீடியோ போடு, நீ நல்லா இரு, நீ 4 பேருக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லு, உன் குழந்தையும் காட்டி போடு. யார் வேணான்னு சொன்னது? தேவையில்லாத இந்த கமெண்ட்டுக்கு நான் ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீ போட்ட கமெண்டே ஃபஸ்ட்டு தப்பு. நீ உண்மையிலே கரெக்டான கமெண்ட் போட்டிருந்த அப்படின்னா ஓகே. நீ போட்டிருந்த கமெண்ட் கரெக்டாக இருந்தால் ஐயோ இவங்க கரெக்டாக கமெண்ட் போட்டிருக்காங்க, ஐயோ பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். நீ ஃபஸ்ட்டு போட்ட கமெண்டே தப்பே. நீ போட்டிருந்த கமெண்டே ஃபஸ்ட்டு தப்பு. உறவுகளே, நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இவன் என்ன எதுவுமே புரியாமல் ஒரு புரியாத புதிராகவே லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க போட்டிருந்த கமெண்ட் அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு, அதை நான் சொல்ல விரும்பலை. சரிங்களா? அதனால தான் நான் மொட்டையாக பேசிகிட்டு இருக்கேன்.
கண்டிப்பாக என்னோடய ஐடியில் நேற்று நான் போட்ட லைவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவங்க இன்றைக்கி நான் போட்ட லைவையும் பார்ப்பாங்க, இப்போ நான் போடுற வீடியோவும் பார்ப்பாங்க. அதுக்காக தான் நான் வீடியோவை ஷூட் பண்ணி நான் போடுறேன். சரி பார்க்கட்டும், பார்த்துட்டு அவங்க எனக்கு நேருக்கு நேராக பார்த்து கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருக்கலாம், நான் ஒரு இடத்துல இருக்கலாம். வீடியோ போடட்டுமே, என்னை டேக் பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லுங்கள். என்னை டேக் பண்ணி ஒரு வீடியோ போடு. நான் எப்படி முகத்தை காட்டி லைவாக வீடியோ போடுறேன்? என்னோடய லைஃபு நான் எப்படி வேணால் இருப்பேன், நான் எப்படி வேணால் வாழ்வேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன். சரியா? நான் என்ன வேணால் பண்ணுவேன். உனக்கு என்ன? இல்லை உனக்கு என்ன? நான் என்ன வேணால் பண்ணுவேன், எப்படி வேணால் வாழ்வேன். சரியா? என் லைஃபு, எனக்கு இருக்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, ஒரே ஜென்மம், ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா வாழ்வேன், நான் சந்தோஷமாக வாழ்கிறேன், இனிமேலும் நான் சந்தோஷமாக வாழ்வேன். ஆனால் தேவையில்லாத கமெண்ட்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன்னு வையேன், வேற மாதிரி ஆயிரும். இது உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் நான் கொடுக்குறது. தேவையில்லாத கமெண்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன்னு வையே, உன் ஐடியை சேர்த்து உள்ளே இழுத்து விட்டுருவேன். நான் உன் ஐடியை அட்டாக் பண்ணி போட வேணான்றனால தான் உன் நேம் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். கனகம் என்ற கனகான்னு போட்டிருந்துச்சு, எம்எஸ்சி என்னமோ போட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னோட படிப்பு நீ போட்டிருந்ததே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ எவன்னு? உன் மூஞ்சி, உன் முகரக்கட்டே ஆம்பளை மூஞ்சி மாதிரி இருக்கும். நீ எல்லாம் என்ன பேசுகிறியா? உன் மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்துருக்கியா நீ? நான் இன்னும் நிறையா விஷயம் பேசணும்னு எனக்கு தோணுது. ஷோ இதில் பேசினா எல்லோரும் என்ன தப்பாக நினைப்பாங்கன்றனால தான் நான் பேசாமல் இருக்கேன். இன்னும் உன்னை பற்றி நிறையா விஷயம் சொல்லணும்னு எனக்கு தோணுது, நான் வேண்டான்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் ஆம்பளை மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள பேசுகிறியா? உன் லைஃப்பை நீ ஃபஸ்ட்டு பாரு. உன் புருஷன் ஃபஸ்ட்டு கூட இருக்கானா? உன்னை விட்டுட்டு எங்கிட்ட போயிட்டான், நீ தனியாக ஊர் மேய்ஞ்சிட்ருக்க. நீ வந்து என்ன பேசுகிறியா? நான் 2 குழந்தைய, அழகான குழந்தைய பெற்றுக்கிட்டு என் ஹஸ்பண்டு கூட அழகாக சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகேவா? என்னோடய வீடியோவில் பாரு, வந்து உனக்கு தெரியும் நான் எப்படி வாழ்கிறேன்னு. சூப்பராக நான் வாழ்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணுற என்னோடய சப்ஸ்கிரைபரை பற்றி பேசுகிறதுக்கெலாம் உனக்கு தகுதியே கிடையாது. சரியா? என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க என்னை பிடிச்சி ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் பேசுகிறதுக்கெலாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது. சரியா? என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. உறவுகளே என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏதா தப்பாவோ ஏதா உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. ஒரு பேட் கமெண்ட் வந்துச்சு, அது ரொம்ப தப்பாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பேட் கமெண்ட்லாம் இது நாள் வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேங்க வந்ததே கிடையாது. அது இந்த மாதிரி கமெண்ட்லாம் நானும் எத்தனையோ வருஷம் ஆச்சு சேனல் ஓப்பன் பண்ணி. நான் கன்சீவாக இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 வருஷம் வீடியோவே போடலை. ஏன்னா நான் ரொம்ப ட்வின்ஸ் அப்படின்றனால ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் இந்த என்னோட டெலிவரியில். அதனால் என்னால் வீடியோஸோ எதுவுமே எடுக்க முடியல. ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தனால நான் வீடியோஸ் எதுவுமே நான் போடலை. இல்லைன்னா நான் எப்போயும் இன்னும் ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்திருப்பாங்க. நான் வீடியோவே அதிகமாக போடலை. இப்போ பாப்பா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் வீடியோ போடவே ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்குறேன்னா, உங்கள் மனசு எதுவும் கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருக்கேனான்னு தெரில. நான் முழுக்க இந்த வீடியோ வந்து என்னோடய உறவுகள், என்னை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்களுக்காக கிடையாது. சரிங்களா? ப்ளீஸ், நான் எதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. நான் பேசுனது இந்த வீடியோவில் முழுக்க என்ன டார்கெட் பண்ணி பேசினா ஒரு பர்சனுக்கு, ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும்தான். அவங்க ஐடியை நான் இதில் போட விரும்பலை. ஓகேங்களா? வேண்டாம். இதுக்கப்புறம் அவங்க நேருக்கு நேராக வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். நான் மீட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். இப்போதைக்கு நான் வேண்டான்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட எனக்கு இது நான் வார்னிங் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. நான் வேறு ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் அவங்களுக்காக போட்ட வீடியோ. ஸோ உங்களையும் அதில் வந்து தேவையெல்லாம் பேசியிருந்தனால நான் வந்துட்டு இந்த மாதிரி பேசினேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, எனிவே பாய். தேங்க்யூ.